கரண்ட் டேவோட மார்க்கெட் ஓப்பன் ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோவுக்கு நடுவில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இதைத்தான் நம்ம இன்சைட் ரேஞ்ச் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதில் இருக்கிற 3 ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நான் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டே வந்து எடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு December 23 வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இதோட இந்த ஹையை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த லோ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மார்க்கெட் நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோவுக்கு நடுவில், அதாவது ப்ரீவியஸ் டே கேண்டலோட ஹை அண்ட் லோவுக்கு நடுவில் தான் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் டே கேண்டலுங்கிறது வந்து இது தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் நமக்கு ஓப்பனிங் அந்த இடம். ஸோ அப்போது இதில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, மேலே நல்லா போயிட்டு இந்த இடத்துல அந்த ஹையை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிடுச்சு. அப்போது ப்ரீவியஸ் டேவோட அந்த ஹை அண்ட் லோவுக்கு நடுவில் ஓப்பன் ஆகி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து சப்போர்ட்டாகவும் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. அப்போது மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணதும், அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹையை டச் பண்ணதுமே நம்ம செல் என்ட்ரி எடுத்துடலாமா, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல எடுக்கலாமா அப்படின்னு கேள்வி வரும். பட் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும், அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு எப்படி மூவ் ஆயிருக்கு, கீழேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு இல்லையா, இப்படி போயிருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரப்போ இந்த ரேஞ்ச், ஏன்னா இந்த ரேஞ்ச் தான் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஹையர் லோ. அப்போது இந்த ரேஞ்சை மார்க்கெட் நல்லா பிரேக் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த ரேஞ்சை நல்லா பிரேக் பண்ணால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும் இல்லையா. அப்போது இதை பிரேக் பண்ணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கீழே வந்திருக்கு நமக்கு. அப்போ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கிளியராக தெரியும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப் ட்ரெண்டாக இருந்தது, இப்போ இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையை டச் பண்ணிவிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சுன்னு இங்கே தான் உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வரும்போது உடனே இங்கே வந்து நம்ம இங்கே போயிட்டு என்ட்ரி எடுத்துடக்கூடாது. ஏன்னா பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. ஓகேவா, இந்த லெவலை ரீசெண்ட் ஹையர் லோவை பிரேக் பண்ணி புதுசாக மார்க்கெட் வந்து ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்குங்கிறதுக்காக இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணணும். அதாவது மார்க்கெட் திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறும், புல் பேக் ஆகும். ஸோ அந்த புல் பேக்கில் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதாவது இப்போது இங்கேருந்து புல் பேக் ஆகுதுன்னு வச்சுக்கோம். இங்கேருந்து புல் பேக் ஆகும்போது ஒன்று இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். டார்கெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு 1:2 அப்படிங்கிறது வச்சுருக்கலாம். அதாவது இந்த இடம் நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ அதை விட ஒரு 2 மடங்கு டார்கெட் வைக்கணும். அதாவது ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட் வருது அப்படின்னா டார்கெட் வந்து ஒரு 30 பாயிண்ட் வைக்கணும். அந்த மாதிரி இல்லையா, நீங்கள் எது வரைக்கும் விட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வரைக்கும் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி விட்டு வைக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் 1:2ங்கிறதே ஆல்மோஸ்ட் ஓகே தான். இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து பெட்டரான ஒரு ட்ரேடிங் செட்டப். ஸோ இதில் இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க பழகிக்கணும். இன்கேஸ் இந்த இடத்துல பாருங்களேன், மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய்ட்டு இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் இங்கே வந்து ஏதாவது ஒரு புட் சைடு பை பண்ணுறதோ இல்லை செல் சைடுக்கு நீங்கள் போகிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் லைட்டாக கன்சல்டேட் ஆகிட்டு இந்த மாதிரி மேலே போகிறப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும் உங்களோட ப்ரீமியமில். அப்போது நமக்கு என்ன தெரியணும், ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வந்து தெரியணும். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஹையர் லோவில் போயிருக்கு, அப்போது ஒரு லோவர் ஹை ப்ராப்பராக ஃபார்ம் ஆகணும். இங்கேயே சில பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு லோவர் லோனு, ஆனால் இது வந்து ப்ராப்பராக வந்து பிரேக் ஆகலை. இந்த இடம் தான் நல்லா ப்ராப்பராக பிரேக் ஆகிட்டு லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது உடனே இங்கே என்ட்ரி எடுத்துக்கூடாது. ஒரு புல் பேக் நடந்ததுக்கப்புறம் இங்கே வந்து எங்கேயாவது ஒரு என்ட்ரி, ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து 1:2. இந்த மாதிரி தான் இன்சைட் ரேஞ்ச் ஓப்பனில் ட்ரேட் எடுக்கணும். அது எந்த மாதிரியான கேசஸில் அப்படின்னா இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையையும் லோவையும் பிரேக் பண்ணாமல் அதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறப்போ. ஓகேவா, இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கேஸ். ரெண்டாவது ஒரு கேஸ் இருக்கும். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் ஆகிறது. அதாவது இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ண போகிறோம். அப்போது இது வந்து ஹை, ஸோ இந்த பாயிண்ட் லோ. இப்போ நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணியாச்சு. கரண்ட் டே இங்கே ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இன்சைடில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ பிரேக் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் வந்து போயிடுச்சு. ஸோ இது ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் போச்சு அப்படின்னா நல்லா மேலே போகும் அப்படிங்கிற மாதிரியும், லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா கீழே வரும் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேம் தான் நிஃப்டியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ட்ரி எடுக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும்
இங்கே வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் நடந்து திரும்ப வந்து ஒரு நல்ல க்ளோசிங் வச்சிருக்கு மார்க்கெட்டு. ஓகேவா, அப்போ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டலோட லோ வந்து வைக்கலாம். ஓகேவா, அதாவது இந்த மாதிரி. ஸோ இதில் நமக்கு ஒரு என்ட்ரி நல்ல ப்ராப்பரான க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் என்ட்ரி எந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சோ ஒன்று அந்த ரேஞ்சை வந்து வைக்கலாம். நம்ம இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இல்லை என்னோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா டேவோட ஓப்பனிங் எங்கே இருக்கோ அதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி வைக்கலாம். அப்போ டார்கெட் வந்து நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1:2 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்படி வைக்கும்போது ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட்டை வந்து இங்கே ரீச் பண்ணியாச்சு. சரியா, இதே போல் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹை அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அதே போல் ப்ரீவியஸ் டேவோட லோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இப்போ கரண்ட் டே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால். ஓகேவா, இங்கே நீங்கள் கேட்கலாம், சரி இங்கே வந்து நம்ம இதை எப்படி நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகணும் புரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணி எப்படி எடுக்காமல் இருக்கிறது. இங்கே இதை ஒரு வேளை சப்போர்ட்னு நினச்சி இங்கே என்ட்ரி ஆகிருந்தால் என்ன இருக்கும். நான் அதனால தான் சொன்னேன், ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ஹையை டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆனாலோ இல்லை லோவை டச் பண்ணிட்டு திரும்ப மேலே போனாலோ என்ன பண்ணக்கூடாது, உடனே என்ட்ரி எடுத்துடக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட்டு சேஞ்ச் ஆகிருக்காங்கிறத பார்க்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்திருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் இந்த ஓப்பனிங் ரேஞ்சையாவது பிரேக் பண்ணியிருக்கணும், இல்லைனா இதோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி அடுத்தது ஒரு ஹை வச்சிருக்கணும். அப்போ தான் ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்திருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்சைடுக்கான என்ட்ரி பற்றி யோசிக்கணும். பட் ஆனால் ரைட்டு இது மேலே போயிட்டு அகைன் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்குஞ்ச கீழே வந்து உடச்சி இந்த லோவை பிரேக் பண்ணி புதுசாக ஒரு லோவரில் வந்துருச்சு. அப்போ இங்கே உங்களுக்கு கிளியராக இருக்கும் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. அதே நேரம் ப்ரீவியஸ் டேவோட லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நம்ம என்ட்ரி எடுத்துடக்கூடாது, ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு புல் பேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எங்கேயாவது நம்ம என்ட்ரி ஆகலாம். அப்போது ஸோ இது நமக்கான என்ட்ரி, செல் சைடுக்கான என்ட்ரி இது. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஸ்விங்கோட ஹை இதை வந்து வச்சுக்கலாம். டார்கெட் வந்து 1:2. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டேவோட ஓப்பனை நீங்கள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த ஸ்விங்கை வந்து வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட்டு இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி ஒரு ஹையர் ஹை, இந்த ஹையை விட ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகி மேலே போயிடும். ஓகேவா, அதனால தான் நம்ம இந்த ரேஞ்சை வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறது. இதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சேஃபர் சைடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்டு போன தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சோட ஸ்டாப் லாஸுக்கு கிட்டத்தட்ட 1:1.25 ஆர் 1.5 வரைக்கும் போயிருக்கும். ஓகேவா, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும் இந்த மெத்தடில். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட்டு மேலே போகுது. பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா அதோட ட்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறது. எய்தர் ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறது, இல்லை ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வருது. ஆனால் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டுன்னு என்னங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் கரண்ட் டேவோட கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து அங்கே மெஷர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நம்ம அப்படி பண்ணல, ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோவை வச்சுக்கிறோம். ஓகேவா, அப்போது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கும் இந்த மாதிரி இன்சைட் ரேஞ்ச் ஓப்பனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ரெண்டும் ஒன்று கிடையாது. ஓகேவா, இப்போ நம்ம மூணாவதாக ஒரு கேஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட். இது என்ன நடக்கும் அப்படின்னா கரண்ட் டேவோட ஓப்பன் வந்து இன்சைட் ரேஞ்சாக ஓப்பன் ஆகும், ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா புல் பேக் ஆகி மேலே போயிடும். அதாவது ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு மேலே போயிடும். அதே போல் ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணி லைட்டாக மேலே போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி ஆகி சடனாக கீழே வந்துடும். இதை தான் நம்ம இன்சைட் ரேஞ்ச் ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள் ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது ஹை, ஸோ இது லோ. இப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகிறது இன்சைடில் தான் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா. இன்சைடில் ஓப்பன் ஆகி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கீழே பிரேக் ஆகிடுச்சு. சரியா, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக கீழே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த இடத்துல எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, ரேஞ்சை வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஸோ நம்ம டவுன் சைடுக்கான ட்ரேட் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இங்கே அவசரப்பட்டு என்ட்ரி ஆகிருப்பாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் ஆகி திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஸோ இதை தான் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆர் ஃபால்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நமக்கு என்னன்னா எங்கேயுமே ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக தெரியல பாருங்க. அதாவது ஒரு லோவர் லோ ஃபார்மேஷன் இங்கே கிளியராக இல்லை. சப்போஸ் இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலுமே எங்கே என்ட்ரி எடுத்திருப்போம், அதாவது மார்க்கெட் இங்கே புல் பேக் ஆகி திரும்ப இங்கே கீழே வந்திருக்குங்கிறப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம். செல் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறப்போ இங்கே என்ட்ரி ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து இங்கேயே வச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கம்மியான ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். ஓகேவா, 1:2 வந்து இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும், திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கும். அப்படி போனால் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு
எங்கே ஓப்பன் ஆனிச்சோ ஓப்பன் ரேஞ்சை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹை ஸ்விங் வச்சிருச்சு பாருங்கள். இந்த ரேஞ்சை தாண்டி ஒரு புது ஹை வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல் பேக் ஆகுது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நீங்கள் அப் ட்ரெண்டுக்கான என்ட்ரி எடுத்துருக்கலாம். அதாவது திரும்ப மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து போனது திரும்ப இப்படி போயிட்டு அகைன் ஒரு புல் பேக், திரும்ப மார்க்கெட் மேலே இருந்தது அகைன் ஒரு புல் பேக். ஸோ இப்போது இந்த ஹையை தாண்டி இது ஒரு ஹை வச்சப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஓப்பனை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு மார்க்கெட்டு. அப்போ இங்கேனாச்சும் அப் ட்ரெண்டுங்கிறத புரிஞ்சிருக்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப இது புல் பேக் ஆகும்போது இங்கே ஏதாவது என்ட்ரி ரீசன்ட் ஸ்விங்கோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரி வச்சுக்கிட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஏதாவது ஒன்று வச்சு சின்னதாக ஒரு ட்ரேட் என்ட்ரி இங்கே எடுக்க பார்த்துருக்கலாம். அப்போது இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே இருக்குது இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஒரு கேப் டவுன்லேயோ இல்லை கேப் அப்லேயோ ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த கரண்ட் டேவை சொல்ல இந்த ப்ரீவியஸ் டேவே ஒரு கேப் அப்லேயோ இல்லை ஒரு கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டை கீழே வந்துட்டு அகைன் வந்து மேலே போகும். ஓகேவா, அதை கொஞ்சம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதே போல் தான் இந்த இடத்துல பாருங்கள், இதில் மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டேவோட லோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் டேவோட ஹை அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கரண்ட் டே அப்படிங்கிறது வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இது ப்ரீவியஸ் டே, இது வந்து கரண்ட் டேவோட ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கு. அதாவது இந்த ஹையை தாண்டி புதுசாக ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்திருக்கு. சரி, இது வந்து இது வந்து என்ன இருக்குது நமக்கு கிளியராக இந்த இடத்துல ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து பிரேக் ஆகிருக்குன்னு நினச்சிட்டு இங்கே ஏதாவது ஒரு என்ட்ரி போயிருந்தீங்கன்னா இதைத்தான் நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டிருக்கணும் இல்லையா. அப்படி போடும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லா கீழே வந்திருக்கும், இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஆனால் இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுங்கிறது எப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னா ரீசெண்டாக இந்த லோ பிரேக் ஆகிறப்போ, அதாவது இந்த லோ பிரேக் ஆனதுன்னா உங்களுக்கு லோவர் லோ, ஏன்னா ரீசெண்ட் ஹையர் லோ அப்படிங்கிறது இதுதான். இந்த லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்ததுமே ஒரு லோவர் லோன்னு இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, இந்த பாயிண்ட்டுக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், உடனே இங்கே என்ட்ரி எடுத்துடக்கூடாது. திரும்ப புல் பேக் ஆகி மேலே போகிறப்போ திரும்ப இங்கே ஒரு என்ட்ரி இந்த ரேஞ்சை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு 1:2 அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அதாவது இங்கே வந்து உங்களுக்கான என்ட்ரி, ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரேஞ்சு வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் 1:2 அப்படிங்கிறது இங்கே நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ இப்படி வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட்டில் லாஸ் பண்ணியிருந்தால் கூட அடுத்த ட்ரேட்டில் உங்களோட ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிருக்கும். நீங்கள் ரிஸ்க் ரிவார்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டேவாக இருந்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட்டில் வந்து ட்ரேட் பண்ணிடுறப்போ ஒரு 1000 rupees ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா இந்த உங்களுக்கு 1000 rupees வந்து லாஸ் ஆகிருக்கும். இந்த ட்ரேடில் உங்களுக்கு 1000 rupees ரிஸ்க்கு 2000 rupees ப்ராஃபிட் அப்படிங்கிறப்போ இதில் ஒரு 2000 ப்ராஃபிட்டு. அப்போ ஓவராலாக உங்களோட பழைய லாஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் சேர்த்து போக உங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்பீங்க. அப்போது ஒரு ட்ரேடுக்கு உங்களோட என்ட்ரி கண்டிஷன் மட்டுமே முக்கியம் கிடையாது, நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதே போல் உங்களோட சைக்காலஜி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ அது வந்து ப்ரீவியஸ் டேக்கு இன்சைடாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் செட்டப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.